ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் வர்ணிகா வாய்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை ஃபர்ஸ்ட் லவோட எபிசோட் 16 தான். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஹீரோன் அவளோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்டை கொண்டு வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்பாடா இன்னையோட ஒரு பெரிய தொல்லை முடிஞ்சிச்சுடா சாமி அப்படின்ற மாதிரியே ஹாப்பியாக சொல்கிறா. ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் வைவானு ஒன்று வைப்பானுங்க பாரு, அவங்க ஒரு கொஷின் கேட்க நம்ம ஒரு ஆன்சர் பண்ண ஒரே குத்தா இருக்கும் அப்படின்ற மாதிரியே நினைக்கிறா. ஹீரோனோட ஃப்ரெண்ட்ஸ் சரி ஓகே நம்ம போய் ஏதாச்சும் சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 பேருமே கிளம்பி போகிறாங்க. இங்கே ஹீரோக்கு அந்த சீன் பார்ட்டி கிளப்ல வந்து ஒரு அவார்டை கொடுக்குறாங்க. நீ ரொம்பவே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண இந்த கிளப்ல அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளா இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், இந்த அவார்ட்லாம் வேணா ஒரு 100 ரூபா கொடுங்க, நான் போய் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு வந்திருப்பேன் அப்படின்ற மாதிரியே நினச்சிருப்போம். அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க ஒரு கான்டெஸ்ட் இருக்குது, அந்த கான்டெஸ்ட்டில் மட்டும் நாங்கள் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய மணி கிடைக்கும். அந்த மணியை வச்சு நாங்கள் ஒரு கம்பெனி வந்து டெவலப் பண்ண போகிறோம், அந்த கம்பெனியில் நீயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான் என்னால் இந்த காம்படிஷன்லாம் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு அந்த கிளப் மெம்பர்ஸ் கேட்குறாங்க ஏன் நீ அந்த சீன் பார்ட்டி கூட ஃபைட் பண்ணிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக அந்த டைம் பார்த்து அந்த சீன் பார்ட்டி பொண்ணு கேக் வாங்கிட்டே உள்ளே வர எல்லாருமே அவளை பார்த்தோன்னே கம்முன்னு இருக்காங்க. அவள் எல்லாருமே பார்த்துட்டு எல்லாரோட ரியாக்ஷன்ஸுமே சரியில்லையே, என்ன பற்றி தான் பேசிட்டு இருந்தீங்களா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறா. அந்த பொண்ணு சொல்கிறா சரி ஓகே எல்லாருமே வாங்க கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோடனே கேட்கணுன்னே ஒருத்தன் வாயை பொழுதுட்டே ஆன்னு சொல்லிட்டு போகிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா, ஹீரோவும் அவளை பார்த்து சிரிக்கிறான். ஹீரோவும் அந்த சீன் பார்ட்டி பொண்ணு பேசிட்டே வராங்க. அந்த சீன் பார்ட்டி பொண்ணு சொல்கிறா நான் என்னோட அப்பா கூட ஒரு பிளேஸ்க்கு ட்ரிப் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட அந்த பிளேஸ்க்கு போகிறது ரொம்பவே டேஞ்சர், நீ பார்த்துக்கோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த பொண்ணு நீ ஒன்று என்னை பற்றி கேர் பண்ணிக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோட மைண்ட் வாய்ஸ் இந்த பல்பு கொடுக்குறதுல மட்டும் கரெக்டாக இருக்காளுகையா அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். அந்த சீன் பார்ட்டி பொண்ணு சொல்கிறா இந்த வாட்டி நான் அப்பா கூட நிறையவே பேச போகிறேன், ஒரு பையனை மீட் பண்ண அவனை லவ் பண்ண அப்படின்னு சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ சொல்கிறான் போகிற போக்க பார்த்தா நீ ஃபேமஸ் ஆயிடுவா போல இருக்கே அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பொண்ணு நான் ஃபேமஸ் ஆனோன்னு ஒரு ஹேண்ட்ஸப் பையனை பார்த்து லவ் பண்ண போகிறேன், அப்போ நீ என்னை பார்த்து பொறாமப்படாத அப்படின்னு சொல்கிறா. அந்த சீன் பார்ட்டி பொண்ணு சொல்கிறா சரி ஓகேவா 2 பேருமே போய் காஃபி சாப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோ சொல்கிறான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, என்னோட ஃப்ரெண்டு ஊரை விட்டு போகிறான், அவனை போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அந்த ஹேண்ட்ஸப் பையனோட அப்பா திங்ஸ் எல்லாமே ஏற்றிட்டு இருக்காரு. ஹீரோவும் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு நீங்கள் 2 பேருமே போய் பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அந்த ஹேண்ட்ஸப் பையனை பார்த்து வா போகலாம் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் அந்த ஹேண்ட்ஸப் பையனும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த ஹேண்ட்ஸப் பையன் ஹீரோ கிட்ட என்னடா பிஸ்னாரி பையில நூடுல்ஸ் வாங்கி கொடுத்து ஏமாத்திட்டு இருக்க அப்படின்ற மாதிரியே கேட்குறான். அந்த ஹேண்ட்ஸப் பையன் ஹீரோ கிட்ட உன் அம்மா கூட எப்படி போச்சு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஹீரோ நான் ஒரு 5 மினிட்ஸ் கூட அம்மா கூட ஒழுங்காக பேசல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்குறான் நான் உனக்கு கால் பண்ணினேன், நீ எதுக்கு அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு கேட்குறான். அந்த ஆன்சர் பையன் சொல்கிறான் நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், நீ இன்னைக்கு வருவேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சொல்கிறான். 2 பேருமே சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு ஃபுட்டையும் ஆர்டர் பண்ணுறாங்க. இவனுங்க சாப்பிட்ற வேகத்தை பார்த்தா அந்த ஷாப்பே இன்னைக்கு காலி பண்ணிட்டு தான் வெளியில் போவானுங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேருமே பேசிட்டு வராங்க. ஹீரோ அந்த ஃபன்னி கேக்கு ஜாப் கிடைச்சது பற்றி சொல்லிட்டு இருக்கான். அந்த ரிச்களும் ரொம்பவே பிஸி ஆயிட்டா அப்படின்ற மாதிரியே ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆன்சர் பையன் சொல்கிறான் நானும் ஒரு நியூ பிளேஸ்க்கு போனதுக்கப்புறம் என் லைஃபும் மாறும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். நான் ஸ்டடீஸை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டு ஒரு ஜாப் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். எனக்கு அந்த ரிச்களையும் ஃபன்னிகையும் பார்த்தா லைட்டாக பொறாமையாக இருக்கு அப்படின்ற மாதிரியே ஹேண்ட்ஸப் பையன் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ சொல்கிறான் நீ எது பண்ணாலும் நல்லாவே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹேண்ட்ஸப் பையனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஹேண்ட்ஸப் பையன் சொல்கிறான் இந்த சிட்டியை விட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, நம்ம அடிக்கடி மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனுக்கு தேங்க் பண்ணுறான், உன்னால தான் நான் என் அம்மா கிட்ட போய் பேசினேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த ஹேண்ட்ஸப் பையன் எல்லார்கிட்டையுமே நான் போறேன்னு சொல்லிடு, நீயும் ஹாப்பி ஆயிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோ அவளோட டிபார்ட்மெண்ட்க்கு வரா. அப்பதான் அந்த ஹேண்ட்ஸம் பையன் செஞ்ச பேக் ஒன்று இருக்கும், அதில் ஒரு லெட்டர் இருக்கும். அதை எடுத்து ஹீரோயின் படிச்சு பார்த்துட்டு இருக்கா. அப்பதான் ஹீரோனுக்கு ஞாபகம் வருது ஒரு வாட்டி அந்த ஹேண்ட்ஸம் பையன்ட்ட ஹீரோயின் சொல்லியிருப்பா என்னோட திங்ஸ் வைக்கிறதுக்கு எனக்காண்டி ஒரு பிளேஸ் இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருப்பா. அதுக்காண்டி தான் அந்த ஹேண்ட்ஸம் பையன் இந்த பேக்கையை ரெடி பண்ணி அவளுக்கு கொடுத்துருப்பான். ஹீரோயின் அந்த பேக்கையை பார்த்துட்டு இருக்கா. இங்க அந்த ஹேண்ட்ஸம் பையன் ஒரு பிளேஸ்ல சேடா நின்றுட்டு ஹீரோயினை ஃபர்ஸ்ட் டே அவளோட வீட்டில் மீட் பண்ணது, அதுக்கப்புறம் அவ கூட பேசினது, அவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணது, அவளை கிஸ் பண்ணது, அவ கூட சாப்பிட்டது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். அந்த ஃபன்னி கை ரிச் கேர்ள் அதுக்கப்புறம் ஹீரோ எல்லாருமே இந்த கிறிஸ்மஸ்க்காண்டி வீட்டை க்ளீன் பண்ணி டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபன்னி கை ஹீரோ கிட்ட வருங்கால ஆக்டரை போய் இப்படி வேலை செய்ய வைக்கிறீங்களேடா படுவாவீங்களா அப்படின்ற மாதிரியே கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு ஹீரோ மூடிட்டு போய் செய்தா என் வெண்ண அப்படின்ற மாதிரியே திட்டி விட்டுறான். ஹீரோ கேட்குறான் உனக்கு பேமெண்ட் வந்தோன்னே என்னோட வீட்டை விட்டு போயிடுவேன் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபன்னி கையோட மைண்ட் வாய்ஸ் ஆஹா வாலண்டியரா வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரியே முழிக்கிறான். அந்த ரிச் கேர்ள் ஹீரோ கிட்ட நீ ஏன் இப்படி பண்றாம ஆக்ட் பண்ண போனா அவனை பார்க்கறதே ரொம்ப
ரொம்பவே கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஃபன்னிகை ரிச் கேர்ளோட கையை பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோட மைண்ட் வாய்ஸ் அடைச்சே அப்படி ஓரமா போய் விளையாடுங்க அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஹீரோ வீட்டில் தான் ஹீரோயினும் இருக்கா. ஹீரோயின் அவளோட அம்மா கிட்ட கால் பேசிட்டு இருக்கா. ஹீரோ அவளை கால் பேச விடாம ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோ அவகிட்ட நீ என் கூட இருங்கி அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் அதெல்லாம் இல்லை, நான் என் அம்மா கூட வேற வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. அந்த டைம் பார்த்து கரெக்டா யாரோ வராங்க. ஹீரோவும் யாருன்னு போய் பாக்குறான். அங்க அந்த ரிச்கலோட அம்மா தான் வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே எல்லாருமே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. ரிச்கலும் அவங்க அம்மா கிட்ட சாரி கேட்டுட்டு இருக்கா. ஆனா அவங்க அம்மா போட்டு ரிச்கலை செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா சொல்றாங்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா நீ எஸ்கேப் ஆகி போன பிறகு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க நான் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி வர சொல்றேன், நீ எல்லாத்தையுமே பேக் பண்ணி வை அப்படின்னும் போது அந்த ரிச்கல் என்னாலலாம் வர முடியாது அப்படின்னு சொல்றா. ரிச்கல் நான் இங்கே தான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு அவங்க அம்மா வாயை மூடிட்டு என் கூட வா, நீ வரலன்னா நானும் இங்கே தான் ஸ்டே பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிச்கலோட ரூமை தேடி போறாங்க. ஹீரோயின் நம்ம இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் நம்ம அவங்கள அப்படியே விடுவோம், அவங்களே பேசி தீர்த்துக்கட்டும் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் ஒரு கோட் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ எதுக்கு இது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோயின் நாளைக்கு நான் ஒரு இன்டர்வியூக்கு போறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ இதையா போட்டு போற அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோ சொல்றான் இது நல்ல அளவா நம்ம ரெண்டு பேருமே ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் முடியாதுன்னு சொல்லிடுறா. ஹீரோ அவளை பிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தான் எப்பவுமே பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு பேருமே இப்போ ஷாப்பிங் போறோம், நான் கீழே போய் வெயிட் பண்றேன், நீ கிளம்பி வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறான். ஹீரோயினும் ஹீரோ பின்னாடியே கத்திக்கிட்டே போறா. ரிச்கல் அவளோட அம்மா கிட்ட உங்களுக்கு என்ன தூக்கம் வரலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு அவளோட அம்மா நீங்க எங்கடி என்ன தூங்க விட்ட அப்படின்ற மாதிரியே கேக்குறாங்க. ரிச்கல் சொல்றா எனக்கு தூக்கம் வராம நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன், டேப்லெட் எல்லாம் எடுத்துக்கிட்டேன், நான் இங்க வந்த பிறகுதான் ரொம்பவே நிம்மதியா தூங்குறேன் அப்படின்னு சொல்றா. ரிச்கலோட அம்மா கேக்குறாங்க நான் உனக்கு என்ன கொடுக்கல, மணி இல்லையா, கார் இல்லையா, பங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நீ எதுக்கு வீட்டை விட்டு ஓடி வந்தான்னு கேக்குறாங்க. ரிச்கல் சொல்றா என்னோட லைஃபை நீங்க வாழவே விடல, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறா. இங்க ஹீரோயினும் ஷாப்புக்கு வராங்க. ஹீரோயின் ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா எடுத்து பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ ஒவ்வொன்னா நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் அவனை உட்காந்து வர்ணிச்சிட்டு இருக்கா, நீ அழகா இருக்கா, அப்படி இருக்கா இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. ஹீரோ அவளை பார்த்துட்டு உனக்கு இப்பதான் தெரியுதா இது அப்படின்ற மாதிரியே கேக்குறான். ஹீரோன் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வர, அதை பார்த்துட்டு ஹீரோ அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறான். இந்த ட்ரெஸ் வேணா, இதில் நீ ரொம்பவே க்யூட்டாக இருக்க, இன்டர்வியூ பண்ணுறவன் உன்னை கரெக்ட் பண்ணிட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரியே ஹீரோ சொல்கிறான். ஹீரோயின் வெக்கப்பட்டு உள்ளே போகிறா. நெக்ஸ்ட் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வர, அதை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அவளை ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஒர்க் பண்ணுற லேடி ஹீரோயின்ட்ட இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சதுக்கு நீ ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ சொல்கிறான் அப்படிலாம் இல்லை, அவள் கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் அவன் ரொம்பவே டேலண்ட் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை ரொம்பவே பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் இப்ப இது ரொம்பவே முக்கியம் அப்படின்ற மாதிரியே சொல்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பேசிட்டு வராங்க. ஹீரோ அவகிட்ட வா போய் சாப்பிடலாம், எனக்கும் பசிக்கும்ல அப்படின்ற மாதிரியே கேட்கறான். ஹீரோனோட கையில இருக்க பேகை வாங்கிட்டு அவளோட கையை பிடிக்கிறான். அதுக்கப்புறம் அவளை அணைச்சு பிடிக்கும் போது ஹீரோயின் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுறா. ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின்ட்ட நீ அந்த ட்ரெஸ்ல ரொம்பவே கியூட்டா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் ஐஸ் வைக்கலாம், ஐஸ் மலையே தூக்கி வைக்க கூடாது தலையில அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் கேட்கிறா இவ்வளவு நாள் நான் அசிங்கமா இருந்தேன் தானே நீ சொல்லிட்டு இருந்த அப்படின்னு போது ஹீரோ சொல்றான் இவ்வளோ நாள் நான் நோட்டீஸ் பண்ணல, இப்போதான் எனக்கு தோணுது நீ ரொம்பவே கியூட்டா இருக்க, அதான் சான்ஸ் கிடைக்கிற போல அதை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ அவகிட்ட நான் உன்னை ஒரு பிளேஸ்க்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவர்ஸ் இருக்க பிளேஸ்க்கு கூட்டிட்டு வரான். அந்த பிளேஸை பார்த்து ஹீரோ ரொம்பவே சந்தோஷப்படுறா. நான் இங்க வரணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன், நீயே கூட்டிட்டு வந்துட்டேன்னு சொல்றா. ஹீரோ அவகிட்ட அவளோட ட்ரீம் பத்தி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் அவளோட ட்ரீம் பத்தி சொல்லிட்டு இருக்கா. அப்பா மாதிரி ஒரு வீடு கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்றா. ஹீரோ கிட்ட ஹீரோயின் உன்னோட ட்ரீம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ சொல்றான் உன்னோட கையை பிடிச்சிட்டு இப்படி ஒரு பிளேஸ்ல நடக்கணும்ன்றது தான் என்னோட ட்ரீம் அப்படின்னு சொல்றான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் புடி நல்லா காக்க புடி அப்படின்ற மாதிரியே பாக்குறா. ஹீரோயின் சொல்றான் எனக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், உன் கூட தான் நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன், நீ என்ன பார்க்கும் போதெல்லாம் நான் மெய் மறந்து போயிடுறேன் தெரியுமா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு ஹீரோ அவளை கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயின் ஷாப்பிங் முடிச்சு வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கா. ஹீரோ கிஸ் பண்ணதே நினைச்சு வைக்கப்பட்டு இருக்கா. ஹீரோனுக்கு ஹீரோட்ட இருந்து மெசேஜ் வருது. ஹீரோயின் அவனோட பேருக்கு பக்கத்துல ஹார்ட் போட்டு சேவ் பண்ணிக்கிறா. இங்க ஹீரோவும் அவளோட பேரை செல்லமா சேவ் பண்ணி வைக்கிறான். சிங்கிள்ஸோட மைண்ட் வாய்ஸ் கடுப்பேத்துறார் மை லார்ட். நெக்ஸ்ட் டே ரிச் கேர்ள்ட்ட ஃபன்னிகை அவளோட அம்மாவை பத்தி கேட்டுட்டு இருக்கான். அவன் அம்மா போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஃபன்னிகை கேட்கறான் நெக்ஸ்ட் என்ன ஆகும், உன்னை வந்து இழுத்துட்டு போயிடுவாங்களா அப்படின்னு சொல்லி சேடா கேட்கறான். அந்த ரிச்கல் சொல்றா அதெல்லாம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அந்த ஃபன்னிகை ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறான். அவளை ஹக் பண்ணிட்டு இப்போதான் என் உசிறு என் கைக்கே வந்துச்சு அப்படின்ற மாதிரியே சொல்றான். ரிச்கல் சொல்றா சரி ஓகேவா ரெண்டு பேருமே போய் குக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே குக் பண்ணுறதுக்காண்டி போகிறாங்க. ஹீரோனும் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பார்த்துட்டு வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ரிச்கல் ஹீரோட வீட்டை விட்டு போகிறதுக்காண்டி திங்ஸ் எல்லாத்தையுமே பேக் பண்ணிட்டு லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அவள் இருந்த ரூமையே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருக்கா. இங்கே அவளுக்காண்டி
மூணு பேருமே வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ ஒவ்வொருத்தரா வந்து பார்த்துட்டு சோகமா சிரிச்சிட்டு இருக்கா. ஃபன்னிகையும் ஹீரோட வீட்டை விட்டு கிளம்பி போயிடறான். இப்ப ஹீரோவும் ஹீரோயினும் மட்டும்தான் அந்த வீட்டுல இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ அவளை கிஸ் பண்ணிடுறான். ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை அணைச்சு பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ரெண்டு பேருமே ரொம்ப ஹாப்பியா உட்காந்துருக்காங்க. ஹீரோ ஹீரோயின்காண்டி ஒரு பொக்கே வாங்குறதுக்காண்டி பொக்கே ஷாப்க்கு போறான். அங்க இருக்க லேடி கிட்ட ஒரு நல்ல பொக்கேவா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் வீட்டுக்கு வர அவகிட்ட ஹீரோ அந்த பொக்கேவை கொடுக்குறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறா. ஹீரோயின் அந்த பொக்கே உட்காந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் ஃபன்னிகையும் ரிஷ்களும் போனதுக்கு அப்புறம் இந்த வீடியோ ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காண்டி இதை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்றான். ஹீரோயின் அந்த பொக்கேல இருக்க ஃப்ளவர்ஸா பார்த்து ஒவ்வொன்னா கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோ தான் மனப்பாடமா கத்துட்டு வந்திருப்பானே. ஒவ்வொரு ஃப்ளவர்ஸா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவளுக்கு ப்ரப்போஸும் பண்றான். அந்த ரிஷ்கள்ட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, ஒரு அட்ரஸ்க்கு வர சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோனும் அங்க போறாங்க. ஃபன்னிகை வருவானான்னு தெரியலையா அப்படின்ற மாதிரியே அந்த அட்ரஸை தேடிட்டு போறாங்க. அங்க அந்த ஃபன்னிகையும் வரா. மூணு பேருமே மீட் பண்ணி ஹாப்பியா பேசுறாங்க. எங்க அந்த ரிஷ்களை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டா அவளும் அந்த பிளேஸ்க்கு வந்துடுறா. எல்லாருமே ரொம்ப நாள் கழிச்சு ஹாப்பியா மீட் பண்றாங்க. அந்த ரிஷ்கள் ஒரு பில்டிங்கை காமிச்சு இந்த பில்டிங்கை நான் வாங்கிட்டேன்னு சொல்றா. அந்த பில்டிங்கை பார்த்துட்டு மூணு பேருமே ஷாக்ல உறைஞ்சு போயிடுறாங்க. அந்த ரிஷ்கள் சொல்றா நானும் ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை சுத்தி பாக்குறீங்களான்னு கேக்குறா. அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த வீட்டை சுத்தி பாக்குறாங்க. நெக்ஸ்ட் டேல இருந்து அந்த ரிஷ்கள் ரொம்பவே பிஸி ஆயிரா. அவளோட ஒர்க் ஷாப்புக்கு நிறைய புதுசா மெம்பர்ஸும் வராங்க. ஹீரோட சீனியர்ஸும் அங்க ஒர்க் பண்றதுக்காண்டி வராங்க. ஹீரோ இது எல்லாமே ஒரு மேஜிக் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அந்த ஃபன்னிகையும் ஆக்ட் பண்ணி ஒரு பெரிய ஆக்டர் ஆயிடுறான். அந்த ஃபன்னிகைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அவனை பாக்குறதுக்காண்டி மூணு பேருமே வராங்க. அந்த ஃபன்னிகையை பாக்குறதுக்காண்டி நிறைய சின்ன பிள்ளைங்க லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனும் ஒவ்வொருத்தரா மீட் பண்ணி போட்டோ எடுத்துட்டு இருக்கான். இவங்க மூணு பேருமே பார்த்துட்டு அவன் கீழே இறங்கி வந்து பேசிட்டு இருக்கான். அவனோட சக்சஸை பார்த்துட்டு மூணு பேருமே சந்தோஷப்படுறாங்க. அந்த ஃபன்னிகை சொல்றான் இப்ப எனக்கு சின்ன பிள்ளைங்க தான் ஃபேன்ஸா இருக்காங்க, போக போக பாருங்க வேர்ல்ட் லெவல்ல நான் ஃபேமஸ் ஆயிடுவேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்கான். அந்த ஃபன்னிகையோட அம்மாவும் வராங்க. அவங்கள பார்த்துட்டு அவன் ஓடி போயிட்டு அவங்க பக்கத்துல நின்று ரொம்பவே ஃபீல் பண்றான். அவங்க அம்மாவும் அவனுக்கு விஷ் பண்றாங்க. ஃபன்னிகை சொல்றான் நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவங்க சொல்றாங்க என் பையன் கூப்பிட்டு நான் வராம இருப்பேனா அப்படின்னு சொல்லி சென்டிமெண்டா அடிக்கிறாங்க. அந்த ஃபன்னிகை அவனோட அம்மாவை ஹக் பண்ணி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட வீட்டுக்கு ஹீரோயின்ட்ட கால் பேசிட்டே வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் அவங்க அம்மா கூட ஸ்டே பண்றதுக்காண்டி ஒரு வீட்டுல திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட அப்புறமேட்டு பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. ஹீரோ அன்னைக்கு எடுத்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு எல்லாருமே முன்னேறிட்டாங்க லைஃப்ல அப்படின்ற மாதிரியே நினைக்கிறான். இங்க ஹீரோயின் அந்த ஹேண்ட்ஸப் பையன் கொடுத்த பேகை சிவத்துல மாட்டி விட்டுட்டு அதையே பார்த்துட்டு இருக்கா. இங்க அந்த ஹேண்ட்ஸப் பையனும் ஹீரோ அனுப்பின போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஹீரோட வீட்டுக்கு வந்து அவனுக்காண்டி குக்கீஸ் கேக்கு அது இதுன்னு சொல்லி செஞ்சுட்டு இருக்கா. ஹீரோ அது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அது கூட உட்காந்து போராடிட்டு இருக்கா. ஹீரோ சொல்றான் அதான் வரல விடேமா அப்படின்ற மாதிரியே சொல்றான். ஹீரோயின் சொல்றான் உனக்காண்டி கஷ்டப்பட்டு நான் இப்படி பண்றேன், நீ என்னன்னா இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா கோச்சுக்கிறா. ஹீரோ சரி ஓகே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். ஹீரோ இப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியே கேட்கறான். ஹீரோனோட மைண்ட் வாய்ஸ் நீ ஆணிய புடுங்க வேணாம் அப்படின்ற மாதிரியே பாக்குறா. ஹீரோ அந்த சாக்லேட் எடுத்து ஹீரோனோட ஃபேஸ்ல பூசிட்டு எடுத்தேன் பாரு ஓட்டம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து ஓடிடுறான். ஹீரோயினும் அவன் பின்னாடியே துரத்திட்டு போறா. ஹீரோ போய் ஒரு சோஃபால உட்காந்துறான். ஹீரோயின் அவன் கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கா. ஹீரோ அவளை பிடிச்சி இழுத்து அவனோட மடியில உட்கார வைக்கிறான். ஹீரோயின்ட்ட நீதான் என்னோட ஃப்ரெண்டு ஃபேமிலி லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது மட்டும் இல்ல இந்த உலகமே நீதான் எனக்கு அப்படின்ற மாதிரியே சொல்றான். லாஸ்ட்ல ஹீரோயினும் அவங்களோட ட்ரூ லவ் கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மளோட ட்ரூ லவ் நம்மளை தேடி வந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராமாவை முடிக்கிறாங்க. இதுதான் இந்த டிராமாவோட ஃபைனல் எபிசோட். அப்பாடா ஒரு வழியா இந்த டிராமாவை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.